அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவக இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நானே. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். தொடர்ந்து நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பார்ப்போம். அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்று அங்கே சென்றிருக்கின்றார், தரையிறங்கி இருக்கின்றார் என்ற விடயங்களை காட்சிகளூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த நேரத்தில் அங்கே சென்றதற்கு முன்னதாக அல்லது சென்ற பின்னும் கூட அவர் கூறிய கருத்து என்னவென்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான போரில் அமைதியான வழிகளிலோ அல்லது பலவந்தமாகவோ அமெரிக்கா வெற்றி பெறும் என்று உறுதியாக கூறியிருக்கின்றார். இந்த நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக தாங்கள் சீனாவுடைய உதவி நாடவில்லை என்று கூட கூறியிருக்கின்றார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதிக காலம் தேவையில்லை என்று கூட கூறியிருக்கின்றார். ஏதோ ஒரு திட்டத்தோடு போயிருக்கிறாரா, என்ன நிலைமை என்று கூறுவீர்கள்? முற்றுமுழுதாக இப்ப அதாவது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பயணமாகத்தான் சென்றிருக்கின்றார். நேற்று நாங்கள் ட்ரம்புடன் செல்லுகின்ற மிக முக்கிய நிறுவனங்களின் தலைவர்கள் தொடர்பாக இலோன் மஸ்காக இருக்கலாம், மெட்டா நிறுவனமாக இருக்கலாம் என்று பார்த்தோம். இன்று மேலும் பல நிறுவனங்களின் தகவல்கள் வந்திருக்கின்றன. மக்ரோன் என்ற ஒரு நிறுவனத்தின் சிஇஓவும் போயிருக்கின்றார். அதே சமயம் NVIDIA என்ற நிறுவனத்தின் தலைவரை ட்ரம்ப் பர்சனலாகவே அவரிடம் தொலைபேசியில் அவரை அழைத்து கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. சீனாவிடம் இருந்து இப்போ பல நாடுகள் போடுகின்றன, கேள்வி எழுப்புகின்றன. சீனாவிடம் இருந்து இவர் என்னத்தை கொண்டு வரப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றன. அதே சமயம் சில அவதானிகள் கூறுகிறார்கள், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக வரி தொடர்பாக ஒரு $30 பில்லியன் பெறுமதியான ஒரு வரி தளர்த்தல்களை இரு நாடுகளும் மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. அலாஸ்காவுக்கு சென்ற அவர் அங்கிருந்து இப்போது சீனாவில் இறங்கி இருக்கின்றார். சீனாவில் இறங்கிய பிற்பாடு இனித்தான் அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நாங்கள் நாளைக்கு அதை விரிவாக பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் கூறியது போல ஹார்முஸ் நீரிணையை திறப்பது, மற்றது ஈரானுடனான போர், அது தொடர்பாக அமெரிக்கா களைத்து போய்விட்டது. ட்ரம்ப் கூறுவதற்கு மறுதலையாகத்தான் என்னென்று சொன்னால், சீனாவின் ஊடாக பாகிஸ்தானிடம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா விரும்புவதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் ஈரான் கள நிலைமை அமைதியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதாவது ட்ரம்பின் சீன பயணத்தின் பிற்பாடுதான் அது தொடர்பான நிலைமை தெரிய வரும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அங்கு அப்படி இருந்தாலும் இருதரப்பும் ஆயுத பலப்படுத்தல்களை அங்கு மேற்கொண்டு கொண்டு இருப்பதாகத்தான் தெரிகின்றது. அந்த பிராந்தியத்தில் எல்லோர கணிப்பின்படி இப்போ பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் என்று இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தையில் வைக்கின்ற நிபந்தனைகள் அமெரிக்காவின் முற்றுகை எல்லாவற்றையும் பார்க்கும் போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய மோதலுக்குள்ளால் தான் இந்த ஈரான் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்ற நிலைக்கு இப்போது பெருமளவானவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல இன்று செனட்டில் இடம்பெற்ற விவாதத்திலும் போல கூட, அதாவது ட்ரம்பின் போருக்கான அவரின் அதிகாரத்தை குறைப்பது தொடர்பான செனட்டின் வாக்கெடுப்பில் 49க்கு 50% என்ற வாக்குகளால் அந்த வாக்கெடுப்பு தோல்வி அடைந்திருக்கின்றது. இப்போது அவர்கள் அங்கிருக்கின்ற, அதாவது அமெரிக்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இந்த போருக்கு எதிராக கதைத்தாலும் குடியரசுக் கட்சியை பொறுத்தவரையில் இந்த போருக்கு ஆதரவை ட்ரம்புக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரையில் $29 பில்லியன் செலவழித்து விட்டார்கள் இந்த போர். அதாவது இந்த போர் தொடர்பான விடயங்கள் அதை விட்டு வெளியில் எவ்வளவோ செலவழித்திருப்பார்கள். அது தொடர்பான விவரங்கள் வெளிவரவில்லை. இப்ப நீங்கள் இந்த அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கூறும்பொழுது, இப்ப ஈரானுடைய பக்கத்தை எடுத்திருக்கின்றார். ஈரானுடைய வெளிவார
அமைச்சனுடைய பேச்சாளர், ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி அவர் கூறியிருக்கின்றார் என்றால், மிருகத்தனத்தையும் ஆதிக்கத்தையும் நிராகரிக்குமாறு சர்வதேச சமூகத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஈரான் எவ்வளவு தூரம் இந்த போர் இழுபடுகின்றதனால் ஈரான் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகின்றது? இன்று கூட ப்ளூம்பர்க் நிறுவனம் ஒன்றை கூறுகின்றார்கள் என்னவென்றால், செய்மதியினுடைய படங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய எண்ணெய் சுத்திகரிக்கின்ற தயாரிக்கின்ற அளவு குறைந்திருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அந்த கடந்த வாரம் அல்ல 2 வாரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈரானுக்கு எவ்வளவு பின்னடைவு அல்லது எவ்வளவு பாதிப்பு இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஈரான்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி அழிப்பது அவர்களின் பொருளாதாரத்தை முடக்குவது தொடர்பாகத்தான் திரைமறைவான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். என்னென்று சொன்னால், UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகளை கொண்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சில தாக்குதல்களை கூட செய்திருந்தார்கள். பல இடங்களில் ஈரான் எரிபொருள் நிலையங்களும் சேதமடைந்திருந்தன. எண்ணெய் சுத்திகரிப்பு வந்து குறைவாகத்தான் இருந்தது. அதே சமயம் கிட்டத்தட்ட 70 கப்பல்களை திருப்பி அனுப்பியபடியால் ஈரான் 100 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் ஈரான் ஏற்கனவே சீனாவுக்கான எரிபொருட்களை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. இன்றும் சீனா, அதாவது சில ஊடகங்கள் போட்டிருக்கின்றது, ட்ரம்ப் சீனாவுக்கு செல்கின்ற அதே நேரம் சீனாவுக்கு ஈரான் கப்பல் போய்கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹார்முஸ் நீரிணை ஊடாக 2 மில்லியன் பேரல்கள் எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு ஈரானுக்கு, அதாவது கடல் முற்றுகை பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் ஈரான் அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்படையுமான்றது ஒரு கேள்வி. ஏனென்றால் கஸ்பியன் கடற்பகுதி ஊடாக ரஷ்யாவுடனும் மற்றது தரை வழி ஊடாக பல்வேறு நாடுகளுடனும், உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கு 9 எல்லைகளை அது திறந்திருக்கின்றது. அதே சமயம் இந்த போரின் போது பாகிஸ்தானில் தான் ஈரான் போர் விமானங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட அந்த தகவல்களும் இப்போது வந்திருக்கின்றன. செய்மதி படங்கள் மூலம் தகவல்களை தெரிவித்தாலும் ஈரான் ஓரளவு, அதாவது தற்போதைய நிலையில் கூட ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியும் இன்னும் என்று கூறுகிறார்கள். அதாவது செப்டம்பர் மாதம் வரையிலாவது. ஆனால் செப்டம்பர் மாதம் வரையிலும் உலக நாடுகள் எவ்வளவு தூரத்துக்கு அதனை தாங்குவார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு இது ஒரு அனுகூலமானது. என்னென்று சொன்னால், ஈரானை மட்டுமல்ல, இந்த உலக நாடுகளின் பொருளாதாரத்தையும் வீழ்ச்சி அடைய வச்சால் அமெரிக்காண்ட பொருளாதாரம் விழுந்தாலும் கூட அமெரிக்கா பலமான நிலையில் இருப்பதாகவே உணரப்படும். எனவேதான் இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சீனாவுக்கு போறதுக்கு முதல் ட்ரம்ப் தனது ட்விட்டர் தளத்தில் வெனிசுலாவை 51வது மாநிலமாக படமாக போட்டுவிட்டுத்தான் சீனாவுக்கு கிளம்பி சென்றிருக்கின்றார். ட்ரம்பின் உங்களுக்கு தெரியும், இந்த போர் நிறுத்தத்தை பற்றி அவர் பேசினாலும், போர் நிறுத்தத்துக்கு தாக்குதலை நடத்தினாலும் அதை முறிய விடாமல், ஆனால் கடல் முற்றுகையையும் இறுக்கி கொண்டு வருவது இந்த சீனாவை ஒரு நீண்ட காலமாக ஒரு முற்றுகைக்கு இழுப்பதன் ஊடாக சீனாவை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தி கேட்ஸ் என்ற அமைப்பினர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி உள்ளக கலவரத்தை உருவாக்கலாம் என்பது அவர்கள் திட்டம் போல் இருக்கின்றது. இப்ப இங்கே தொடர்ந்து சிக்கல்கள் இருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அமெரிக்காவுடைய பணவீக்கம், இந்த இன்ஃப்ளேஷன் என்று சொல்வார்கள், அது 3.8 விழுக்காடுகள் இருக்கின்றது. அது மேலே போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இனி ஐரோப்பிய நாடுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களும் இந்த பணவீக்கத்துக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதனால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எல்லா நாடுகளையும் அழைத்திருந்தார், இந்த ஹோர்முஸ் நீரிணையை ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று. இப்பொழுது பார்த்தால் மெதுவாக சில நாடுகள் அதற்கான ஆதரவு வழங்குவது தெரிகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்ப கூறுகிறார்கள் என்னவென்றால், இந்த ஹோர்முஸை பாதுகாப்பதற்கு ஒரு பன்னாட்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிரித்தானியா கூட தாங்கள் கணிசமான அளவு ஆயுதங்களை வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், இங்கே இந்த ஹோர்முஸ் நீரிணை உங்களுக்கு தெரியும், இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் ஆக இருந்தது. அது ஒரு விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு வந்திருக்கின்ற நேரத்தில் இது எவ்வாறு கையாளப்பட போகின்றது? ஹோர்முஸ் நீரிணை, அதாவது
அமெரிக்காவின் திட்டங்கள் இஸ்ரேலின் திட்டங்கள் வந்து மிகவும் நுணுக்கமாகத்தான் இருக்கின்றன. அவர்கள் இன்னும் போரிலிருந்து வெளிவரவில்லை, போரை முடிக்கவும் இல்லை. அவர்கள் சும்மா போரை முடிக்கப் போவதாக கூறினாலும் ஆனால் இன்னொரு போருக்கு மறைமுகமாக ஆயத்தப்படுத்துகிறார்கள். இப்போது மேற்குலக நாடுகளும் இப்ப ஐரோப்பிய நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ட்ரம்புக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் அவர்களிடம் இதுவரையில் இருந்ததை இப்போது மெல்ல மெல்ல செயற்படுத்துகிறார்கள் திரைமறைவில். நீங்கள் சொன்னது போலதான் பிரித்தானியா வந்து தனது HMS டிரகன் என்ற அந்த கப்பலையும் டைபூன் ரக விமானங்களையும் மேலும் பல ஆயுதங்களையும் கிட்டத்தட்ட $115 மில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை வளைகுடாவுக்கு நகர்த்தி இருக்கின்றது இரகசியமாக. அதே சமயம் பிரான்சும் வந்து தனது விமானம் தாங்கி கப்பலை சுயஸ் கால்வாயினூடாக செங்கடலினூடாக நகர்த்தி இருக்கின்றது வளைகுடாவுக்கு. அது மட்டுமல்லாது அதனுடன் சேர்ந்த ஏனைய நாசகாரி கப்பல்களும் அங்கு சென்றிருக்கின்றன. பெல்ஜியமும் இப்போது அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு தடங்கலாக இருப்பது என்னென்று சொன்னால், ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ஒப்புக்காவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டால் அதை சாட்டாக வைத்துக் கொண்டு எல்லோரும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிவிட்டது என்று, மற்ற நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொன்னாலும் அதை செய்யறது இல்லை. இதுக்கு அப்ப ஒரு ரிசல்யூஷனை இப்போ கொண்டு வர போகிறார்கள். இன்று அல் ஜசீரா போட்டிருக்கிறது, அந்த ரிசல்யூஷனை வந்து நிறைவேற்ற விடாமல் சீனாவும் ரஷ்யாவும் மீண்டும் வீட்டோ பண்ணுவார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த 10ஆம் தேதி ஓமான் வளைகுடாக்கு மேலால் ஒரு F-35 ரக விமானம் அவசர சமிக்கையை அனுப்பியிருந்தது. பிறகு 11ஆம் தேதி ஹார்முஸ் நீரிணைக்கு மேலால் ஒரு F-35 ரக விமானம் ஒரு அவசர சமிக்கையை அனுப்பியிருந்தது. இதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், இந்த விமானங்கள் மூலம் அங்கு வேவு தகவல்கள் சேகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஈரான் அந்த ஸ்பீட் போட்டுகள், அது இந்த நிலையிடங்கள், மற்றது கரையோர பாதுகாப்புகள், ஏவுகணை தளங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இந்த முறை அடிக்கும் போது ஒட்டுமொத்தமாக எனர்ஜி ஸ்ட்ரக்சரையும், மற்றது தளங்கள், மற்றது உயர் அதிகாரிகள் எல்லாவற்றையும் குறிவைத்து ஒரே அடியாக தாக்குவதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்படலாம் என்று பலரும் இப்போது மெல்ல மெல்ல கருத்துக்களை கூற வெளியிட்டிருக்கிறார்கள். பென் கொரியர் விமான நிலையத்திலும் கூட பெருமளவான டேங்கர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இடம்பெற்ற சண்டையிலும் போது, கடல் சண்டையிலும் போது கூட அது ஒரு டெஸ்டிங்காகத்தான் இருந்தது. அப்போது UAEயும் பங்கு பெற்றிருந்தது. இந்த தடவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இதற்குள் இறங்குமாக இருந்தால், வளைகுடா நாடுகளும் இறங்கினால் ஒரு மிகப்பெரிய சண்டையை செய்யலாமா என்று அவர்களிடம் ஒரு திட்டம் இருப்பதாக இப்போது எல்லோரும் சந்தேகிக்கிறார்கள். எனவேதான் இந்த விமானங்கள், இந்த அவசர சமிக்கைகள், மற்றது உளவு தகவல்களை சேகரிப்பது என்று சொல்லி பெருமளவான, இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட 200 விமானங்கள், 24க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த விமானங்கள், பிரித்தானியா விமானங்களும் போகுமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் ஈரானுக்கும் அது தெரியும். ஈரானும், எனவே அதனால் தான் ஈரான் இப்போது தொடர்ச்சியாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் இணைந்து பயணிப்பது மட்டுமல்லாது அவர்களின் ஊடாக உதவிகளையும் அது கோரிக்கொண்டிருக்கின்றது. ஈரானில் இருந்து, சீனாவில் இருந்து பெருமளவான ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. அதே போல ரஷ்யாவும் புதிய வகை ட்ரோன்களையும் வழங்கி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இஸ்ரேல் வந்து இந்த ஜெர்மனியின் உதவியுடன் வந்து லேசர் தொழில்நுட்பத்தை கொண்டு செல்ல போகிறார்கள். அதன் ஊடாக அந்த ட்ரோன்களை தடுப்பது தொடர்பாக. ஏனென்றால் செலவு குறைவாக இருக்கும் லேசரை பயன்படுத்தினால் என்று. ஒரு பேச்சுவார்த்தையை இவர்கள் இதய சுத்தியுடன் நடத்தவில்லை என்றது தெரிய வருகிறது. அதை இப்ப இஸ்ரேலின் ஒரு உயர் அதிகாரி என்று சொன்ன கருத்தும் அப்படித்தான். அதாவது இஸ்ரேல் உயர் பதவியில் உள்ள அதிகாரி CNN-க்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டாலும் நாங்கள் திருப்தி அடைவோம், முற்றுகை தொடர்ந்தாலும் நாங்கள் திருப்தி அடைவோம்.
ம். ஈரான் மீது தாக்குதல் ஒன்று மீண்டும் ஆரம்பித்தாலும் நாங்கள் திருப்தி அடைவோம் என்று கூறியிருக்கிறார். அப்ப அவர்களுக்கு திருப்தி இதுகள் மூன்றிலும் தான் இருக்கே தவிர மற்ற ஒன்றிலும் இல்லை. ம். ஆனால் இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள், ஏனைய நாடுகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தாமதமாக என்றாலும் மெதுமெதுவாக வந்து சேருகிறார்கள் என்றால், அப்படி என்றால் நாங்கள் இங்கே டொனால்ட் ட்ரம்புக்கு தான் வெற்றி என்றதை இங்கே உறுதியாக கூறலாம். அவர் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று கூறலாம். இப்ப நீங்கள் கூறினீர்கள் இந்த மெதுமெதுவாக இந்த போர் ஒன்றை நடத்துவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார் என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படி ஒரு போர் நடந்தால் இந்த தடவை மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள் அமெரிக்காவோடு சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா? ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் எப்படி போர் நடந்து கொண்டிருந்த பொழுது UAE இஸ்ரேலோடு தொடர்ந்து அவர்களோடு தொடர்ந்து பயணித்தார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது, போர் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்கள் UAEக்கு சென்றிருக்கிறார் என்றால், அது என்ன செய்தியை கூறுகிறது? அப்படி என்று சொன்னால், இப்ப நீங்கள் கூறினீர்கள் விமானங்கள் எல்லாம் போய் கணக்கெடுக்கின்றது என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினால், இப்ப சர்வதேச நாடுகளும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பக்கம் திரும்புவதால், ஒரு தாக்குதல் நடந்தால் அரபு நாடுகள் அவ்வளவும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடக்கும். இது ஒரு பெரிய ஒரு போராக மாறப்போகின்றது என்று அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு அழித்தொழிப்பு யுத்தம் என்றதை இறுதியாக முயற்சி செய்ய போகிறார்கள் போலதான் தெரிகிறது. வளைகுடா நாடுகளை நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போய்விட்டது இந்த போர். சவுதி அரேபியாவை கூட இப்ப நீங்க பார்க்கலாம், விஷன் 230 என்ற அவர்கள் இந்த திட்டத்தில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது. அதாவது எரிபொருட்களை விடுத்து AI தொழில்நுட்பம், முதலீடுகள், சுற்றுலாத்துறை என்று டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்று நகர்ந்த அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது இந்த ஈரான் அமெரிக்க போர். இப்ப ஈரானை அங்கு இருக்கும் வரையிலும் இவர்களுடைய இந்த திட்டம் ஒன்றும் சரி வராது என்றது அவர்களுக்கு தெரிகிறது. எனவேதான் இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த போரின் போது கூட அவர்கள் கடுமையாக முயற்சி செய்திருக்கிறார்கள். உதாரணமாக இப்ப நீங்கள் சொன்னது போல இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு தகவலை போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், நெத்தனியாகு வந்து இந்த போர் இடம்பெற்றிருந்த போது இரகசியமாக UAEக்கு சென்று அதன் தலைவரை சந்தித்து வந்ததாக இப்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த விமானம் வந்து ஒரு இரகசிய விமானத்தின் மூலம்தான் அவர் அங்கு போயிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒன்றை கூறியிருக்கிறது, இந்த மொசாட்டின் தலைவர் 2 தடவைகள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் அங்கு போற பிற்பாடுதான் இந்த லெவன் அந்த தீவில் இருக்கின்ற ஈரான் 55,000 பேரல்கள் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது மிராஜ் 2000-9 என்ற விமானத்தால் UAE தாக்கியது. பல தாக்குதல் திட்டங்களுக்கு இஸ்ரேல் தான் துணை நின்ற திட்டமிட்டு கொடுத்ததாகவும், சின்பேட் என்ற இஸ்ரேலின் உள்ளக புலனாய்வுத்துறையின் தலைவரும் 2 தடவைகள் அங்கு போய் வந்ததாக இப்போது இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது. அப்ப UAE இதுல மிகப்பெரிய ஒரு பங்குதாரராக இருக்கின்றது. இந்த சண்டையில் வந்து UAE தான் மிக மோசமாக பங்குதாரராக இருக்கிறது என்பது இப்போது மெல்ல மெல்ல வெளிப்படையாக இருக்கின்றது. அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த ஈரானை அழித்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் இப்போதும் உறுதியாக நிற்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் ராய்ட்டர் ஒன்றை போட்டுக்கிறது, இந்த சவுதி அரேபியா வந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் இரகசியமாக, அதாவது இந்த அமெரிக்காவின் விமானங்கள் தாக்கிய போது சவுதி அரேபியா விமானங்களும் ஈரானுக்கு எதிராக இரகசிய வான் தாக்குதலை நடத்தியது என்று இப்போது ராய்ட்டர் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த தகவலை சவுதி அரேபியாவில் உள்ள பல தரப்புகளும் ஊடகங்களும் ஏற்கனவே மறுத்துள்ளன. ஆனால் பல மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களைப் போல ராய்ட்டரும் இந்த தகவலை வேண்டுமென்றே பரப்புவதாக அவர்கள் கூறினாலும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. என்னென்று சொன்னால், ஒன்று அவர்களுக்கு பயமாகவும் இருக்கின்றது எல்லோருக்கும், தாக்குதல் தோல்வியில் முடிந்தால் மறுவளமாக மாறும். ஆனால் என்ன படைத்துறை அவதானிகளை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள், என்ன விலை கொடுத்திருந்தாலும் ரஷ்யாவும் சீனாவும் இந்த ஈரான் போரில் ஈரானை தோற்பதற்கு அனுமதிக்காது என்று கூறப்படுகிறது. எனவேதான் ரஷ்யாவிலிருந்து சீனாவிலிருந்து ஆயுதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றது வளைகுடா நாடுகளும் ஆயத்தப்படுத்துகிறார்கள்.
உங்களுக்கு தெரியும் இந்த போர் நிறுத்தத்தின் போது யுஏஇக்கு அமெரிக்கா, யுஏஇ, குவைத், சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை அனுப்பியிருந்தது. அதே போல இஸ்ரேலுக்கும் 900 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை அனுப்பியிருந்தார்கள். இப்போது ஜெர்மனியில் இருக்கின்ற வாக்ஸ்வேகன் நிறுவனத்திடம் அந்த அயன் டோமுக்குரிய அயன் பீம் ஏவுகணைகள் மற்றது லேசர் தொழில்நுட்பத்தை அவசரமாக தயாரிப்பதற்காக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக போர்தான் ஒரு முடிவென்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் சொல்லி இருக்கிறது, அதாவது காமோஸ் நீரணையின் ஊடாக போகின்ற ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் அத்தனையும் வெட்டுவோம் என்று, அல்லது இப்போது அவர்கள் கூறுகிறார்கள் சரி பேச்சுவார்த்தை என்று வந்தாலும் கூட இனி அந்த கேபிள்களுக்கும் அவர்கள் சார்ஜ் பண்ணுவார்கள். அதாவது ஹாமூஸ் நீரிழியாக கப்பல் போவதற்கு கட்டணம் வரவிட்டது போல இனி வருங்காலத்தில் அந்த கேபிள்களுக்கும் அந்த நிறுவனங்கள் அதை பயன்படுத்த, உங்களுக்கு தெரியும் வான்வெளியை பயன்படுத்த என்றால் அந்த விமான நிறுவனங்கள் காசு கொடுக்க வேண்டும் ஒரு நாடுகளுக்கு. அதே போல இப்போது இதையும் யோசிப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஈரானும் மெல்ல மெல்ல இறுக்கி கொண்டு வருகிறது ஒவ்வொரு இடமாக. இப்போது கூறியிருக்கிறார்கள் இந்த போரின் போது ஏற்பட்ட சேதமாக கிட்டத்தட்ட 80% சேதங்களை தாங்கள் திருத்தி விட்டதாக நகரில், தெஹ்ரான் நகரில் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. நீங்கள் இந்த பல நாடுகள் சேர்ந்து பெரிய ஒரு போருக்கு தயார் பண்ணுகிறார்களுடன் எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது 2009 மே மாதம். உங்களுக்கு தெரியும் 10-11 நாடுகள் சேர்ந்து இனப்படுகொலை நடத்தியிருந்தார்கள். அதே போல அதே பாணியில், ஏனென்றால் இதுவரையில் காசாவில் நடந்தது அதுதான், லெபனானில் நடந்து கொண்டிருக்கின்றது அதுதான், இனி ஈரானில் நடக்கின்றதும் அதே மாதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுதான் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இனி நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக இப்போ லெபனான் என்று சொல்லும் பொழுது தெற்கு லெபனானில் தொடர்ந்து தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்று கூட புதன்கிழமை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது சற்று முன்னதாக 9 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த 9 பேரில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது செய்திகள் வந்திருக்கின்றது, இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தத்துக்கு பின்னர் 10,000 வீடுகளை அழித்தொழித்திருக்கிறார்கள். லெபனானில் என்ன நடக்கின்றது? லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. பெருமளவான மருத்துவ பணியாளர்களையும் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. பெருமளவு இன்று கூட 50 கடைகள் புல்டோசர் மூலம் தாக்கி தகர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த இன்று நடந்த தாக்குதலில் ஒரு இடத்தில் 2 பேர் 3 பேர் 12 பேர் என்று சொல்லி பல இடங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இஸ்ரேல் இப்போது அதிக அளவில் ட்ரோன்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்துவதாக, கார்களாக இருக்கலாம், மோட்டார் சைக்கிள்களில் செல்பவர்களை கூட ட்ரோன்களால் தாக்கி இருக்கின்றது. அதே போல ஹிஸ்புல்லாக்களும் அதிக அளவான ட்ரோன்களை இப்போது பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் இராணுவத்துக்கு எதிரான மற்றொரு வெற்றிகரமான தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய 2 காணொளிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று தனியாக நின்ற இஸ்ரேலிய படையினர் மீதான ஒரு ட்ரோன் தாக்குதல், ஒரு சிப்பாய் ஒருவர் மீது. 2வது இஸ்ரேலிய கவச வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காணொளிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக 23 இடங்களை தாங்கள் தாக்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேல் விமான நிலையத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட பிரதிநிதி ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அடையாளத்தில் ஏற்பட்ட தவறு காரணமாக அவரை தாங்கள் தடுத்து வைத்ததாக அவர்கள் கூறினாலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக, உங்களுக்கு தெரியும், சமூக தொண்டு நிறுவனங்கள் மற்றது ஐக்கிய நாடுகள் சபை எல்லா அதிகாரிகள் மீதும் தனது கட்டுப்பாடுகளை இறுக்கி கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் முதல் கூறியது போல, இஸ்ரேல் அதிகாரி கூறியது போல, அவர்களுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கு அவர்களுக்கு விரும்பவில்லை. பல ஊடகங்களில் கூறப்பட்டது போல நெத்தனியாகு தனது அரசியல் வாழ்வுக்காக அமெரிக்க அதிபரை ட்ரம்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஈரான் போர் நிறுத்தம் இப்போது மிகவும், போர் நிறுத்தத்தின் மூடாக ஒரு சமாதானத்தை எட்ட முடியாமல் இருப்பதற்குரிய ஒரு காரணமும் லெபனான் மீதான தாக்குதல் தான். அப்ப அந்த தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தப் போவதில்லை, மறுவளமாக பலப்படுத்துகிறார்கள் ஈரான் மீதான ஒரு தாக்குதல் என்று சொல்லி. இன்னொரு போர் தான் 2 போருக்கும் ஒரு முடிவாக இருக்கும் என்பதுதான் இப்போது நடக்கின்ற சம்பவங்களை வைத்து பார்க்கும் போது தெரிகிறது.
நன்றி அரசுகளே. சற்று முன்னதாக வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஜேடி வான்ஸ் அவர்கள் கூறுகின்றார், ஈரான் முன்மொழிந்த அந்த அவர்களுடைய போர் நிறுத்தம் சமாதான அந்த பேச்சுவார்த்தை நிராகரித்திருந்தாலும் தொடர்ந்து தாங்கள் பேசிக் கொண்டிருப்பதால் முன்னேற்றம் காணப்படுவதாக கூட கூறியிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் அந்த முன்னேற்றம் வருகின்றது என்று. நன்றி. என்றும் கூட இன்றைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததுமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்